ஏமி அன்யாசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகே. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சங்குக்கா எஃப்எஃப் மை அரஹண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலி லவ் மீ பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் ப்ரியா பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே பண்றது பண்ணாததும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை போஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா நீங்கள் குக் பண்ண எல்லா டிஷ்ஷையும் கொண்டு இங்கே டைனிங் டேபிளில் தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே நீங்கள் உங்கள் அத்தையும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஜங்கு ரூம்லேருந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும். அது பேசிகிட்டு சும்மா என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்ட்டு இங்கே கீழே தான் இறங்கி வந்திருப்பாரு. பார்த்தா நீங்கள் அவ்வளோ டிஷ் கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்களை பார்த்துக்கிட்டே அந்த ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு இப்போ உங்ககிட்ட தான் வர்றாரு. வயன் ஜங்கோ என்னாச்சு? பசிக்குதா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க, வந்து உட்காருங்க. இல்லை இவ்வளோ ஃபுட்டா? சாரிங்க, இது ஃபஸ்ட் டேயில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் அந்தளவுக்கு சமைக்கலாம் வராது, கொஞ்சம் தான் சமைப்பேன். பட் ஆனால் சமைக்க பிடிக்கும். அதான் இதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சமாக சமைச்சிருக்கேன். நான் நாளையிலேருந்து அத்தைக்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதெல்லாம் நிறைய சமைக்கிறேங்க. இதுவே நிறையன்னு சொல்லிட்டு இருக்கேன்டி. அப்படியா? இல்லை ஜங்குக்கு நான் சும்மா கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கேன். இதுவே கொஞ்சமா? இவ்வளோ துணியா சமைச்ச? ஆமாம். ஏன் எதுக்குங்க அப்படி கேட்குறீங்க? லூஸு, உனக்கு தான் உடம்பு டயர்டாக இருக்குன்னு சொன்னல, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. உன்னை யார் இதெல்லாம் சமைக்க சொன்னா? இரு, நான் கீதாவை ஏங்க அத்தெல்லாம் எதுவும் சொல்லலை. அவங்க இதெல்லாம் சமைக்க வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஏன் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சரி, நீயும் ரூமுக்கு வருவேன்னு பார்த்துட்டு நீ வரலன்னு நானே இறங்கி வந்துட்டேன். அதுக்குள்ளே நீ சமையலே முடிச்சிட்டியா? அது வயன், இவ்வளோ வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது, சரியா? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. நீ ரெஸ்ட் எடு, சரியா? உனக்கு என்ன பிடிக்குதோ செய். அதுக்காக இவ்வளோ வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரிங்க ஜம்மு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உட்கார்றாரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான் ஜேகேவோட அப்பாவையும் யோன்ஷனையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து உட்கார்றாங்க. இங்கே ஜேகேவோட அப்பா தான், வா இவ்வளோ டிஷ்ஷா? என்ன கீதா, இன்னைக்கு மருமக வந்திருக்கான்னு இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்க போல. மருமகளுக்காக பண்ணதில்ல, மருமக பண்ணது. என்ன வயன் பண்ணாளா? ஆமாம், அவள் தான் பண்ணா. எனக்கு எந்த வழியுமே செய்ய விடலை அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகேவோட அம்மா தான் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேவும் அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. சூப்பர்மா, இவ்வளோ டிஷ்ஷும் தனியாக பண்ணியிருக்கியா? அதுவும் இவ்வளோ ஷார்ட் டைமில். உங்கள் அத்தெல்லாம் விட்டால் ஒரு 4 ஃபுல்லாக கிச்சன்லேயே நிற்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் இங்கே ஜேகேவோட அம்மா தான் ஜேகேவோட அப்பா பார்த்து முறைக்கிறாங்க. சும்மா நாளைக்கு என்கிட்ட வருவீங்கள்ல, கீதா காஃபி, கீதா டீ, கீதா சாப்பாடுன்னு, அப்போ நான் பேசிக்கிறேன். கோச்சுக்காதடி, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க. இங்கே அப்படியே ஃபன்னாக பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறீங்க. ஜேகே கூப்பிட்றாரு, வந்து உட்காரு, வந்து சாப்பிடுன்னு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் அத்தை கூட பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபுட்டெலாம் சர்வ் பண்ணுறீங்க. பிகாஸ் சமைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சமைச்சதை அவங்களே சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணக்குள்ளே அவங்களோட ரியாக்ஷன், அவங்க சாப்பிடக்குள்ள அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும், எனக்கெலாம் இருக்கும். நானும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். என்ன அது தோணும், நம்மளே சர்வ் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் சமைப்பீங்களாக்கா அப்படிலாம் கேட்காதீங்க, நானும் சமைக்க மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டில் அம்மா குழம்பு சரியில்லை அப்படின்னா ஆடிக்கு ஒரு வாரம் அம்மாக்கு ஒரு வாரம் சும்மா சிம்பிளாக தான் சமைப்பேன். எனக்கு பெரிய டிஷ்லாம் சமைக்க தெரியாது. என் சிஸ்டர் நல்லா சமைப்பாங்க. எனக்கு எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க சமைப்பாங்க. ஸோ டாபிக் வேணாம், நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. இங்கே யோன்ஷன் தான் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஃபுட்டு நல்லா இருக்குது, ஆனால் வாய் விட்டு சொல்லதான் பிடிக்கல. அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோன்ஷன் தான்
அண்ணி உங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குது, பேசாமல் டெய்லி காலேஜுக்கு நீங்களே எனக்கு சமைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக யோன்ஷனை பார்க்குறீங்க. நானா? ஆமாம் நீ, உங்கள் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப சூப்பராக சமைக்கிறீங்க. இப்போ பாரு கீதா கையில் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது, நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் தான் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி அவருக்கும் ஹாப்பி தான், அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்றாரு. நீங்கள் தான் ஓகே யோன்ஷன், நான் சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறீங்க. ஓ, சமைச்சு தரியா? மேலே உள்ள அக்கறையில் ஒன்று சொல்லலடி, நான் ஏன் சொன்னேன்னு போக போக புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றான். ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ரொம்ப அந்த வீட்டில் வந்து உங்களை கம்ஃபோர்ட் பண்ணிக்க நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஆயிட்டீங்க. ஸோ ஒரு சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் தான் நீங்கள் டே ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களோட திங்ஸை வந்து எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்காது. ஸோ திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. பார்த்தா ஜேகே வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்து ஒர்க் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் உள்ள வந்து உங்கள் சூட்கேஸ் தான் ஓப்பன் பண்ணி உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகே தான், என்னாச்சு வயன், எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை இந்த திங்ஸ்லாம் யாரோட இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எது எந்த திங்ஸு? இல்லை இங்கே கபோர்டில் இருக்கே, அதெல்லாம் உன்னோட திங்ஸ் தான். இதெல்லாம் என்னோட இதா? ஆமாம். இல்லை என் திங்ஸ்லாம் இங்கே இருக்கே. அது உனக்காக வாங்கி வச்சதுடி. இவ்வளோவுமா? ஆமாம். அப்புறம் இங்கே வந்து எதை போட்டுக்கிறது, அதுக்காக தான். இல்லை அது வந்து பரவாயில்ல வயன், இதையும் எடுத்து வச்சுக்கோ, அதுவும் இருக்கட்டும், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் ஜங்கு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வயன், நான் உன்னை லவ் பண்ணேன்டி, இது கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஜேகே பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறீங்க. இங்கே ஜேகே தான், வயன் நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணுவா? இல்லை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பார்த்தா அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குமா. ஸோ நீங்கள் ட்ரெஸ் அடுக்குக்குள்ளே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடும். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா மொத்த ட்ரெஸ்ஸும் உங்கள் மேலே விழுந்துருச்சு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துறீங்க, உங்கள் மேலே தான் எல்லா ட்ரெஸ்ஸும் கிடக்குது. ஜேகே ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்து குழந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு போட்டுட்டு அது மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க. பட் நீங்கள் வேணும்னு உட்காந்துருக்கல, தெரியாமல் அது சரிஞ்சு உங்கள் மேலேயே விழுந்திருக்கும். ஜேகே உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சிரிக்காதீங்கங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே தான் கை கொடுக்குறாரு. நீங்களும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு எந்திரிக்கிறீங்க. என்ன வயன், உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்து வைக்க தெரியாதா? இல்லை நான் எடுத்து வச்சேன், ஆனால் எனக்கு தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, அதில் ட்ரெஸ் எல்லாம் மேலே சரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை உட்கார வச்சுட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாமே அவர் தான் எடுத்து அழகாக மடித்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு, இன்னர்ஸ் உட்பட. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அவர். இல்லை இதெல்லாம் நானே பார்த்து. ஃபயன், இட்ஸ் ஓகே, ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட், ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்காகலாம் ஹெசிடேட் ஆகாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஜேகே தான் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே தான், இப்போ நீங்கள் சாரீலாம் இல்லை, நைட் ட்ரெஸ் தான். ப்ளீஸ் ஸ்லோவாக உங்ககிட்ட வராரு, உங்கள்கிட்ட கிஸ் பண்ணலான்ட்டு வராரு. நீங்கள் தான் ஜங்கு, என்னடி ஃபோன் அடிக்குது, தெரியுதுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கடுப்பாயிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. ஏன்னா உங்ககிட்ட ரொமான்டிக்காக எப்பயாச்சும் மூவ் பண்ணாலும் நீங்கள் வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லி அவர் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி கடுப்புலேயே ஏந்து போயிடுறாரு. நீங்களா இங்கே உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, பட் ஜேகே கடுப்பாகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ ஜேகே தான் அவங்க வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு.
ஜேகே ஹக் பண்ணதோ நீங்கள் திரும்பி ஜேகேவை ஃப்ரண்ட்டில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவோட ஆர்ம்ஸில் படுத்து அப்படியே தூங்குறீங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே தான் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே படுத்து தூங்குறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே வேக்கப் ஆகுறாரு. வேக்கப் ஆகி பார்த்தா பக்கத்தில் இங்கே இல்லை. அயன் அயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இல்லை. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களை காணும். எங்கே போயிட்டா இவ்வளோ காலையிலே, இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்குறாரு, பால்கனி வந்து பார்க்குறாரு. நீங்கள் இல்லை சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஐஸை ரப் பண்ணிக்கிட்டே கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே தான் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட தான் வர்றாரு. இப்போது சடனாக உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துடுறீங்க. டக்குன்னு பேக்கப் பண்ணதும் ஏய் நான் தாண்டி, என்னங்க சொல்ல மாட்டீங்களா? ஏண்டி இந்த வீட்டில் பொண்ணு யாரடி வந்து கட்டிப்பிடிக்க போகிறா என்னை தவிர? எனக்கு என்ன தெரியும், திடீர்னு வந்து கட்டிப்பிடிச்சிங்கன்னா பயந்துட்டேன். சரி சரி இனிமே பயப்படாது, நீ கட்டிப்பிடிச்சா இனிமேல் நான் தான் கட்டிப்பிடிப்பேன். ஸோ என்னங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்க? இல்லை இது அப்போதும் நான் எந்திரிக்கிற டைம் தான். என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரமே எழுந்திருவீங்களா? ப்ரோ ஆஃபீஸ் கிளம்பணும்ல. ஓ ஆமாம், மேடம் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. நீங்களா ஒரு மாதிரி தலையை செஞ்சுட்டு சிரிக்கிறீங்க. சிரிக்காத சொல்லு. ஒரு 9 o'clock. இது அவ்வளோ நேரம் தூங்குவியாடி? ஆமாம், உங்களுக்கும் ஆஃபீஸ் இருக்கோ, வேலைக்கு போகணும். எனக்கு என்ன வேலை, நான் சும்மா தானே வீட்டில் இருப்பேன். அத்தான் பொறுமையா. ஆமாம் 9 o'clock எழுந்திருக்கிற மேடம், இன்னைக்கு என்ன சீக்கிரமாக எழுந்துட்டீங்க? அது யூன்ஷன் சாப்பாடு கேட்டிருந்தால, அதான் அவனுக்கு குக் பண்ணுறதுக்காக. அப்புறம் அவனுக்கு 9 o'clock காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும்ல. என்ன யூன்ஷனுக்கு 9 o'clock காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுமா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? இல்லை என்கிட்ட 10 o'clockன்னு தானே சொன்னான். எப்போதுமே அப்போ தான் அந்த டைமுக்கு தான் கிளம்புவான். நீங்கள் தான் ஜேகேவை பார்க்குறீங்க. சுத்தம் இது கூட தெரியாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்க. ஒயன் என்ன ஏதோ யோசிக்கிற? ஒன்றும் இல்லை ஜங்கு, அது ஸ்பெஷல் கிளாஸ் 1 hour நடக்கும். யோன்ஷன் ஸ்பெஷல் கிளாஸ் போக மாட்டான் போல இருக்கு. அதான் அவன் 10 o'clock கிளாஸ் மட்டும் போய் அட்டென்ட் பண்ணுவான் போல. ஓ அப்படியா? ஜீவன் போவானோ? ஜீவன்லாம் ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அவ்வளோதான், வீட்டில் அட்டி வெளுத்துருவாங்க அம்மா. இப்போ கூட அடிப்பாங்களா என்ன அத்தை? அடிப்பாங்களாவா? என் ஜீவன்லாம் அம்மா கிட்ட வாங்காத அடியே கிடையாது, அவ்வளோ அடி வாங்கியிருக்கான். பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு என்னமோ அத்தைக்கு ஒன்றை விட ஜீவனை தான் ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி தான் தோணுது. தோன்றதெல்லாம் இல்லை, நிஜமானமே என்னை விட ஜீவனை தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடி அதிகமாக வாங்குறது ஜீவன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவார் சார். அடி வாங்கி வாங்கி தான் கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. நடிக்கலாம் இல்லை, உண்மையுமே ஜீவன் நல்ல பையன்தான். ஓஹோ அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஏன்டி? இல்லை இல்லை சும்மா சும்மா. அப்புறம் ஜீவனை ரொம்ப மிஸ் பண்ணுற போல. நீங்கள் தான் சடனாக ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுறீங்க. மிஸ் பண்ணுறேன் தான், பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எல்லா டைமும் ஒன்றாவே இருக்க முடியாதுல்ல, பழகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு சாரி ஒயன், மூட் ஆஃப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் எதுவும் இல்லை ஜங்கு, ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஜேகே தான் சரி ஒயன், உனக்கு வேணா உன் தம்பியை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேருந்து காலேஜுக்கு கொஞ்சம் தூரம் தானே, உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. பேசாமல் ஜீவனை இங்கே வந்து ஸ்டே பண்ண சொல்லு. இங்கேருந்து அவன் காலேஜ் போகட்டும், உனக்கும் தம்பியை மிஸ் பண்ண மாதிரி இருக்காதுல்ல. இல்லை ஜங்கோ, அது சரி வராது. ஏன்டி? இல்லை என்னதான் ஜீவனும் யோன்ஷனும் சண்டை போட்டுக்கலனாலும் இன்னும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் முழுசாக சரியாகலை. அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஜீவனுங்க வந்துட்டா அப்பா அம்மா ஏங்கிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜீவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே விருப்பம் ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சிரிக்கிறீங்க. இங்கே ஜேகேவோட அம்மா தான். ஆமாம் குட் மார்னிங்மா. குட் மார்னிங்லாம் இருக்கட்டும், சார் என்ன காலங்காத்தால கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லை, ஏன்னா காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதான் வந்தேன். அப்படியே ஒயின் இங்கே இருந்தாலா, அதான் சும்மா பேசிக்கிட்டு. காஃபியா?
அந்த பழக்கம்லாம் உனக்கு இருக்கா என்ன? அஹ், இனிமே வளர்த்துக்கலாம்னு நினைக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. என்னங்க காஃபி குடிக்க மாட்டீங்களா? ஏ அவனாச்சும் காஃபி குடிக்கிறதாச்சும் ம் சரியா சாப்பிடவே மாட்டான். கேட்டா டயட்டும்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஏம்மா ஜங்கு, என்ன நீங்க? அதெல்லாம் இல்ல. இப்போ நீங்க ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? இல்ல. சரி ஓகே, இந்தாங்க இந்த காஃபி குடிச்சு பாருங்க. நான் ப்ரஷ்ஷே பண்ணல. ப்ரஷ் பண்ணாம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஐய அத்தை, என்ன உங்க பையன் இப்படி இருக்காரு? இவ்வளோ பர்ஃபெக்டா வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏண்டி, இந்த காலத்துல பர்ஃபெக்டா இல்லைன்னா தான் தப்பு, பர்ஃபெக்டா இருந்தாலும் தப்பா? அதுக்காக இவ்வளோ பர்ஃபெக்டாவா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்லை என்ன, எனக்கு வேணாம் ஜங்கு. நிஜமா நல்லா இருக்கும். நல்லா அப்படிதான் குடிப்பேன் தெரியுமா? டெய்லியும் எங்க அம்மா எனக்கு பெட் காஃபி கொடுத்து தான் எழுப்புவாங்க. அது நல்லா இருக்கும். இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஜேகே காஃபி போட்டு கொடுக்குறீங்க. அவருக்கு ஸ்டார்டிங் பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி வாய வச்சுட்டு குடிக்கிறாரு. ஐயா ஸ்பெஷலாக ஒன்றும் கலக்கலைங்க, நல்லா தான் இருக்கும் குடிங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஹே இருக்கட்டும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சிப் பண்றாரு. அந்த டேஸ்ட் அவருக்கு ஓகே மாதிரி இருக்கு. அகைன் ஒரு சிப் பண்றாரு. நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாரு. இப்போ அதை குடிக்கிறாரு. அவருக்கே பிடிச்சிருச்சு. அவரு அந்த காஃபி கப்பை பார்த்து சிரிக்கிறாரு. என்ன ஜங்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு? உண்மையுமே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஜேகேவோட அம்மா தான் ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஜங்குக்கு தான் என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல, வேற உன் நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லையே, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏமா ஏன் அப்படி சொல்ற? ஒரேடியா பொண்டாட்டி தசனை மாறிடாதடா, நாங்களும் இந்த வீட்டில தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மா அப்பெல்லாம் இல்லைம்மா, நிஜமானுமே இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, குடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாரு. போதும் உன் பொண்டாட்டி போட்ட காஃபியை நீயே குடி, நாங்களாம் குடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க ஜெய்கோட அம்மா சொல்றாங்க. மா ஏமா? ஒன்றும் இல்லை மாவ இருக்காமா. ஐயோ நான் இருக்கெல்லாம் நினைக்காதீங்க ஜங்கோக், இது அம்மா பையனோட பிரச்சனை. இதுக்குள்ளெல்லாம் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், ஓகேவா? எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ நான் இதெல்லாம் நினச்சி எதுவும் ஹர்ட் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கிட்டீங்க. என்னடி? ஒன்றும் இல்லை ஜங்கோக், என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா, உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு தேவையில்லாம நடுவில் வந்துட்டு இங்கே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க. இங்கே ஜெய்கோட அம்மா தான் சிரிக்கிறாங்க. என்னடா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைம்மா, ஒரே நாள்லே நீங்களும் இப்படி சேஞ்ச் ஆயிட்டீங்களே, அதான் பார்க்குறேன். ஏன் நீயே சேஞ்ச் ஆகக்குள்ள நான் ஆகக்கூடாதா? ஐயோ ஆகலாமே, தப்பே இல்லைம்மா. நல்ல மருமக, நல்ல மாமியார், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் ஜேகேவும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு சிரிச்சுட்டு குக் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஜேகேவோட அப்பா தான் ஜாக்கிங்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. கீதா, ஐயோ அவங்க மாமனார் கத்த ஆரம்பிச்சிட்டாருடி. அத்தை, மாமாவுக்கு உங்க மேல லவ் அதிகம் தான், அதான் எப்ப பாரு உங்க பேரே சொல்லிட்டு இருக்காரு. இருந்துட்டாலும் அப்பெல்லாம் சொல்லாதீங்க, மாமா உங்க மேல எவ்வளோ லவ் வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்க அத்தையை பேசிட்டு இருக்கீங்க. இங்க ஜேகே தான் ஒரு மாதிரி வாய்டேஸ்ல உங்களே பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஜேகேவோட அம்மா தான் அவங்க அப்பாவுக்கு காஃபி தான் எடுத்துட்டு போறாங்க, ஏன்னா அதுக்கு தான் அவர் கூப்பிட்டுருப்பாரு. ஜேகே தான், என்னோட எங்க மட்டும் இப்பெல்லாம் பேசுற, என்ன தப்பா பேசிட்டேன் நானு? இல்ல இவ்வளோ ஓப்பனா பேசுற? ஆமா ஓப்பனா பேசுறேன், அதுல என்ன இருக்கு? அவங்களும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். என்ன இவ்வளோ ஓப்பனாவா? ஏன் ஜங்கு, நீங்களா பேச மாட்டீங்களா? நாளை அப்பெல்லாம் பேச மாட்டேன். நாளை எங்க அம்மா அப்பா கிட்டே இப்படிதான் பேசுவேன். என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இதுல சொல்ல என்ன இருக்கு? அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவ்வளவுதானே. இதுல தப்பா எடுத்துக்கவோ இல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லவோ என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு, மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஜேகே போறவங்களே ஒரு மாதிரி பாக்குறாரு. ஒருவேளை அப்படிதானும், நம்ம எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்ப தான் ரெடியாக போயிடுறாரு. இங்கே நீங்கள் தான், அத்தை என் சின்னுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் போய் எழுப்பி விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே அம்மா கிட்ட சொல்கிறீங்க. இல்லைடா எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ என்ன பண்ணு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அந்த தரத்தில் எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையில் ஒரு காஃபியோட போகிறீங்க.
இங்க பார்த்தா யோன்சன் தான் குப்புறப்படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போறீங்க. உங்களுக்கு ஜீவன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஜீவனும் இப்படிதான் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. நீங்க போய் தான் யோன்சன் யோன்சன் அப்படின்ற மாதிரி டோர் நாக் பண்றீங்க. இங்க யோன்சன் தான். யாரு? நான் தான் வைன் வந்திருக்கேன். என்ன வைனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் காஃபி கப்போட நின்றுட்டுருக்கீங்க. நீயா உள்ளவா? இங்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக யோன்சனை பார்க்குறீங்க. ஏன்னா அவன் அண்ணின்னு கூப்பிட்ருப்பான். அவங்க அண்ணன் முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறான். இப்போ வந்து நீ வா போன்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன யோன்சன் இன்னும் எந்திரிக்கலையா நீ? ஏன் எதுக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும்? இல்லை காலேஜுக்கு டைம் ஆச்சுல. காலேஜ் டைமிங்லாம் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான். நான் சொல்கிற டைமுக்குலாம் என்னால் போக முடியாது. பாருங்க, ஏதோ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டீங்க. எங்கள் அண்ணன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை அண்ணின்லாம் கூப்பிட்டுட்ருக்கேன். தேவையில்லாமல் என்கிட்டலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் இந்த உரிமையை அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலையெல்லாம் வேணாம். அசிங்கமாயிடும். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லைன்னா வச்சுக்கேன் சிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். ரெஸ்ட் ரூமுக்கு தான். நீங்கள் ஒரு மாதிரி போகிற யோன்சனி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். யோன்சன் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராரு. பார்த்தா நீங்கள் ஸ்டில் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி திமிரா யோன்சனை பார்த்துக்கிட்டே யோன்சன் தான் கோமா உங்ககிட்ட, ஏய் உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? எதுக்கு சும்மா இங்கே நின்று சீன் போட்டுட்ருக்க? இப்போ எங்கள் அண்ணன் முன்னாடி தான் உனக்குலாம் மரியாதை. அவன் இல்லைன்னா வச்சுக்கேன், உனக்குலாம் இந்த மரியாதையை என்னால் கொடுக்க முடியாது. இப்போ வரைக்கும் நீலாம் என் வீட்டுக்கு வந்துட்டேன்னு என்னால் ஏற்றுக்க கூட முடியல. இந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது? என் அண்ணா உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டானே அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசுகிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க, கையெல்லாம் கட்டிக்கிட்டு. என்ன திமிரா? திமிர் தான், அப்படி கூட வச்சுக்கோ. உனக்கு காலேஜுக்கு இன்னும் 1 hour தான் இருக்கும். உனக்கு 15 minutes டைம் தரேன். அதுக்குள்ளே காலேஜுக்கு ரெடி ஆகி கீழே வர, இல்லைன்னா வச்சுக்கேன். எப்பா யார் நீ? இது என் வீடு. என் வீட்டில் வந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணுற? அந்த ரைட்ஸ்லாம் உனக்கு கிடையாது. நீ அதிகாரம் பண்ணால் போய் உன் புருஷனை அதிகாரம் பண்ணு. சும்மா என்கிட்ட வந்து இங்கே கத்திட்டு இருக்காத. ஓஹோ, அப்போ நீ செய்ய மாட்ட? செய்ய முடியாதுடி. நான் அதுக்கடி செய்யணும்? யார் நீ? நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? அப்போ நீ செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். ஷுவரா? கண்டிப்பாக செய்ய மாட்டேன். உயிரே போனாலும் சரி, நீ சொல்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் தான் கையில் காஃபி கப் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க இல்லையா? அது கீழே போகிறீங்க. அது அப்படியே உடஞ்சி செதறுது. அந்த சத்தம் கேட்டதும் ஜேகே ரூமுக்கு தான் போயிருப்பார் இல்லையா, ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டு. சத்தம் கேட்டதும் அவர் ஒரு மாதிரி பதறிக்கிட்டு யோன்சன் ரூமுக்கு தான் வராரு. ஏன்னா யோன்சன் ரூமு ஜேகே ரூமும் பக்கத்தில் தான் இருக்கும். டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால சவுண்ட் வெளியே வந்திருக்கும். இங்கே உங்கள் ரூம் டோருமே ஓப்பனில் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து சவுண்ட் நல்லாவே கேட்டிருக்கும். ஜேகே தான் வயன் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. நீங்கள் தான் கோமா வச்சுருந்த உங்கள் ஃபேஸ் இப்போ பாவமாக இருக்குது. யோன்சன் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களையும் ஜேகேவும் பார்த்துட்டு இருக்காரு. என்னடி என்னாச்சு? என்ன சத்தம்? அவன் ஏதாவது ஒன்று பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நேரா யோன்சன் கிட்ட தான் போறாரு. நீங்க எதுவுமே பேசல, ஒரு மாதிரி ஜேகேவே பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஜேகே தான் என்னடா பண்ண அவளை? அண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணா, நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க தான் யோன்சனை பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்க. அவனுக்கு கோவம் வருது. ஒரு மாதிரி உங்களை முறைக்கிற மாதிரி பார்க்குறான். ஏய் இப்ப என்ன அவளை பார்த்து முறைக்கிறியா? அண்ணா இல்லை, நான் ஏன் அண்ணியை பார்த்து முறைக்கணும்? இல்லைண்ணா அவங்க தான் கப்பை கீழே போட்டாங்க, நான் எதுவும் பண்ணலை, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். வயன் என்ன நடந்துச்சு? இவன் எதாவது பண்ணானா ஒன்று? இல்லை ஜங்கு, அது யோன்சனுக்கு காஃபி கொடுத்து அவனை எழுப்பலான்னு சொல்லிட்டு வரும்போது நான் தான் ஸ்லிப்பாகி கை தவறி கீழே வந்துடுச்சு கப்பு. நான் தான் கீழே போட்டுட்டேன், அவர் எதுவும் பண்ணலை. ஒன்றும் ஆகலைல்லடி? கையில் ஏதாவது கீழ்ச்சிருச்சா? இல்லைங்க ஒன்றும் இல்லை, கப்பு தான் உடஞ்சிருச்சு, பரவாயில்ல தள்ளிவா அப்படின்னு சொல்லி இவங்களை தள்ளி நிற்க வைக்கிறாரு. அவர் ரொம்ப பதறாரு. இங்கே யோன்சனுக்கு தான் ரொம்ப கடுப்பாக இருக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்புலேயே பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாரு வயன்,
இதெல்லாம் நீ எதுவும் க்ளீன் பண்ண வேணாம். மெய்டு இருக்காங்க, அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க. சரியா? நீ நீ ஃபஸ்ட்டு இங்கே வா. இல்லை ஜங்குக், அவனுக்கு யோன்ஜனுக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுங்க. அவரை ரெடியாக சொல்கிறதுக்கு தான் வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யோன்ஜன் இன்னும் 15 மினிட்ஸில் ரெடி ஆகி கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் தான் திரும்பி யோன்சனை பார்த்து ஒரு கண்ணடிச்சிட்டு நக்களை பார்த்து சிரிச்சிட்டு போகிறீங்க. இங்கே யோன்சனுக்கு செம்ம கடுப்பு. அதான் அவங்க அண்ணனே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே கிளம்பி போகாமல் இருக்க முடியாதுல்ல. அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் இந்த டவலெல்லாம் தூக்கி வீசுறாரு. அவருக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி கடுப்புலே குளிச்சுட்டு அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸில் ரெடி ஆகி கீழே வராரு. பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தான் யோன்சனோட பேக்லாம் செக் பண்ணுறீங்க. என்ன யோன்சன், காலேஜுக்கு புக்கெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டியா? ஒரே ஒரு நோட்டு மட்டும் கிடைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே ஜேகே தான் யோன்சனை பார்த்து மறைக்கிறாரு. வேணும்னே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு கடுப்பாக இருக்குது மனசுல. இல்லை நீ புக்ஸ் எல்லாம் காலேஜில் இருக்குது. புக்ஸ் எல்லாம் காலேஜில் வச்சுட்டு வீட்டில் என்னப்பா சும்மா இருப்பியா? எப்படி படிப்ப அப்படின்ற மாதிரி இங்கே யோன்சனை பார்த்து கேட்குறீங்க. இல்லை நீ நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்படி படிப்பேன், அதில் படிப்பேன். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த நோட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னப்பா நோட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்ன இன்னும் நோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணலையா? இல்லை நீ நோட்ஸ்லாம் ரூமில் இருக்குது, இது புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி அவனும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். நீங்கள் தான் சமாளிக்கிறியா? சரி சரி யோன்சன், ஆனாலும் புக்கை பார்த்து படிக்கிறது தான் நல்லது. நீ என்னதான் நோட்ஸ் எடுத்திருந்தாலும் ஒன்ஸ் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணுறது தான் உன்னோட நாலேஜுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? சரிங்க நீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, இந்தா நீ கேட்ட மாதிரி லஞ்ச் இதில் இருக்கு. அப்புறம் இந்த கப்பு வந்து ஜீவனுக்கு 2 பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறீங்க, அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. இங்கே யோன்சன் தான் சரிங்க அண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களே ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போது ஜேகே தான் உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் வயன், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ ரொம்ப வேலை பார்க்காதடி, ரெஸ்ட் எடு சரியா? சந்தோஷம் சீக்கிரம் வரேன். ஓகே பாய். அப்புறம் யோன்சன், படிப்பு விஷயத்தில் உன் அண்ணி என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு நட. இதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறாளோ அதை தான் நீ செய்கிற. நீயா செஞ்சு கிழிச்ச வரைக்கும் போதும். அவள் சொல்லி ஏதாவது நீ செய்யலன்னு நான் கேள்விப்பட்டேன், இல்லைண்ணா அண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நான் கேட்டு நடந்துக்கிறேண்ணா. ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்கண்ணா. ஒழுங்காக காலேஜ் போயிட்டு ஒழுங்காக வர. வேறு வெளியில் எங்கேயாவது ஊர் சுற்றுறேன்னு பார்த்தேன், இல்லை என் காதுக்கு வந்துச்சுன்னா வச்சுக்கேன். இல்லைண்ணா இனிமே அப்படி எதுவும் நடக்காதுண்ணா, நடக்காமல் பார்த்துக்கிறேன். நடக்கக்கூடாது, புரிஞ்சுதுண்ணா? சரி பார்த்து போயிட்டு வா. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே உட்காந்துக்கிறாரு. யோன்சனுக்கு ஜேகேனா கொஞ்சம் பயங்கிறத விட மரியாதை நிறைய இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பாசம் அதிகம். யோன்சனுக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஜேகேவுக்கும் அந்த மாதிரி தான். ஆனால் யோன்சன் செய்கிற சின்ன சின்ன தப்பான விஷயம், அவர் செய்கிற குறும்பு சேட்டை, அதெல்லாம் அவருக்கு வந்து கோவத்தை கொடுக்குது. அவ்வளோதானே தவிர ஜேகேக்கும் யோன்சனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி உங்கள் கையெல்லாம் கட்டிக்கிட்டு யோன்சனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஒரு மாதிரி கடுப்புலேயே உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். Bye, Amis. Annyeong.